நமது கவன் டிவியில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம் மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் வந்து போகுது. தினமும் 14 மணி நேரம் வரை மனசார உழைக்கிறங்க. என்ன நம்பி 4 பேர் வேலை பார்க்கறாங்க. பெருசா சொல்ற மாதிரி கெட்ட பழக்க வழக்கம்னு எதுவுமே இல்லைங்க. என்னமோ தெரியல, மாசம் முடியும் போது ஒரே படபடப்பு. மாசம் தொடங்கினா வெறும் கையை தான் பிசக வேண்டியதா இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே. ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம். வியாபாரிகளின் இதய துடிப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த பாடலையும் ஒரு தேவ செய்தியையும் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய மாவட்டத்தில் வியாபாரம் செய்து வரும் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் விசேஷித்த விதமாய் தயாரித்து அளிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மிக சிறந்த முறையில் தொழில் செய்தும், மிக சிறந்த முறையில் நிர்வாகம் செய்தும், மிக சிறந்த முறையில் குடும்ப வாழ்க்கை நடத்தியும், மிக சிறந்த முறையில் சபை காரியங்களில் இருந்தும் நல்ல குணாதிசயங்களை சுவாபங்களை கொண்ட அநேக வியாபாரம் செய்கிற சகோதரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாதத்தை முடித்தவுடன் அவர்கள் படுகிற பாடு, அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய நெருக்கங்களை கண்கூடாய் கண்டதினாலே ஏற்பட்ட ஒரு தாக்கம்தான் இந்த நிகழ்ச்சியானது. தேவ ஆவியானவர் பலத்த ஒரு அசைவை இந்த நாட்களிலே கொண்டு வரப்போகிறார். நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனமாய் பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. இன்று நாம் பார்க்கும் பொழுது அநேக சகோதரர்கள் வியாபாரத்தில் மிக சிறந்த நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளான காரியங்களை நாம் உற்று நோக்கும் பொழுது மிக வேதனைப்படுகின்ற, மிகவும் குமுறிக் கொண்டிருக்கிற நிலைமையை கண்கூடாய் காண முடியும். ஏன் இப்படிப்பட்ட நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது? கையின் பிரயாசங்கள் எதனால வர்த்திக்கப்பட முடியாமல் போகிறது? ஏன் நம்முடைய சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய கையின் பிரயாசங்கள் பொருளாதார ரீதியாக தங்காமல் போகிறது? இப்படி அநேக காரியங்களை குறித்து உங்களோடு பேசுவதற்காகத்தான் இந்த ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம் என்ற இந்த நிகழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கவனமாய் பார்ப்பது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். சகலத்தையும் புதிதாக்கும்
Hallelujah. Praise the Lord. ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம் நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வியாபாரம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வியாபாரத்திலே கர்த்தர் துணையிருந்து உங்கள் வியாபார வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த வேளையில கூட உங்களோடு கூட உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில இந்த ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேளையில தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். வியாபார வாழ்க்கையிலே வியாபாரத்திலே எப்படி செழிக்க முடியும், வியாபாரத்திலே கர்த்தர் எப்படி வியாபாரத்தை ஆசீர்வதிக்க முடியும், எப்படி வியாபாரத்திலே நிலைத்து நிற்க முடியும், அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இந்த வேளையில கூட வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். ஜெபம் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. ஜெபம் வெற்றியை கொடுக்கிறது. ஜெபிக்கிற வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமா பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த வேளையில கூட வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். 3 இடத்திலே வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என் தேவன் பலன் அளிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, வியாபாரத்திலே செய்கிறது நோக்கம் என்ன? வியாபாரத்திலே பலன் கிடைக்க வேண்டும், வியாபாரத்திலே லாபம் கிடைக்க வேண்டும். வியாபாரத்திலே நஷ்டம் வருகிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற வேலையிலே அது பலன் கொடுக்க வேண்டும், அது அதிகப்படியாக பலன் கொடுக்க வேண்டும். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், அதிக நேரம் அதிலே செலவழிக்கிறோம், தன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு அதிக நேரம் வியாபாரத்திலே செலவழிக்கிறோம். ஆனால் வியாபாரத்திலே வருமானம் வருகிறது, ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை. நாம் செலவழித்ததற்கு அதிகமாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதில் ஏற்று நாம் எதிர்பார்க்க அளவு அதிலே பலன் இல்லை. ஆனால் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது 3 விதமான காரியங்களை. என்ன 3 விதமான காரியங்களை பார்க்கும்போது தர்மம் செய்யும் போது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீயோ தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமா பதில் கொடுப்பார். 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பார். 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது உபவாசிக்கும் போது 3 விதமான காரியங்களை தர்மம் செய்யும் போது கர்த்தர் பலன் கொடுக்கிறவர், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பலன் கொடுக்கிறவர், 3வது வாழ்க்கையில உபவாசிக்கும் போது பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது மிக சந்தோஷமா இருக்கிறது. உங்கள் வியாபாரங்கள் செழித்திருக்கிறது, வியாபாரத்திலே நன்மை வருகிறது, நல்ல பலன் கிடைக்கிறது. அநேக முறை வீழ்ச்சி அடைகிறோம், ஆனாலும் கர்த்தர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில பலன் உண்டு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெருபெரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனமாய் பெற்றுக் கொள்கிறாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது என் தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வியாபாரத்தில் அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் வியாபாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்த எண்ணம், நீங்கள் எடுத்த முயற்சி ஒருபோது வீணாகாது. இந்த நாளில் கூட அந்த வியாபாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும், ஜெபம் பண்ணுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். ஜெபமே ஜெயம் ஜெயமே மயம். அன்பானவர்களே, இந்த கோலையில் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அன்பான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் என்ன செய்வான் என்றால், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் எங்கே வேலை செய்தான் என்றால், நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான். அவனோடு கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிலக்கரி சுரங்கத்திலே பூமிக்கு அடியிலே 1000
மைலுக்கு கீழாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய ஆழமான இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனோடு அநேகர் வேலை செய்து கொண்டு, ஆனால் இந்த மனுஷன் அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் என்ன செய்வான் என்றால், ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தன் காரியங்களை செய்வான். தன் வேலைக்கு போகும்போது ஜெபிக்க ஆரம்பிப்பான். அவன் வேலைக்கு செய்யும் போது ஜெபிக்க ஆரம்பிப்பான். அவன் சாப்பிடும் போது ஜெபிக்க ஆரம்பித்தான். இதெல்லாம் அவனோடு கூட பணி செய்கிறவர்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனை பார்த்து கேவலமாய் சிரிக்க ஆரம்பித்தால், இவன் எதற்கென்று ஜெபித்துக் கொண்டிருக்கான். ஆனால் அவன் ஜெபிப்பது அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு நாள் வழக்கத்தின்படியா அவன் ஜெபித்து தன் வேலை ஆரம்பித்து வேலை